ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்களா, ரொம்பவே டேஸ்டியான அட்டகாசமான சுவையில் இருக்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்த்திங்கன்னா 2 பொட்டேட்டோவை இந்த மாதிரி பாயில் பண்ணி அது மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ கிரேட்டரில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கிரேட்டரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் மேஷ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் கலந்துக்கலாம். உப்பு கடைசியில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா அழகாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம இதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மேகியை எடுத்து அது உள்ளே இருக்கிற மசாலாவை எடுத்துகிட்டு அந்த நூடுல்ஸை நம்ம தூள் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு மைதா, இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நூடுல்ஸ் உள்ளே இருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதை எடுத்து நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு இது போல் டிப் பண்ணிவிட்டு நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சி. இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அதை கூடவே வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.